எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கன்னா சென்னையில் ஜெஸ்மாம்பலம் ஏரியாவில் ஒரு சூப்பரான சோயா வச்சு பண்ணுற அந்த ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம சோயா சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆல் டைம் ஃபேவரட். அதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே டைமில் ஒரு குழம்புல போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். தொக்கு மாதிரி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பெப்பர் ஃப்ரை மாதிரி கான்செப்டில் பண்ணுறது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோயா பெப்பர் ஃப்ரை மசாலா ஒரு செமி கிரேவி நம்ம பக்குவத்தில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இவங்களோட சிக்னேச்சர் ரெசிபி சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் அந்த சோயாவோட அந்த சப்பாத்தி அந்த இடியாப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷனில் ரொம்ப கம்பல்சரி எல்லாரும் வாயை விட்டு கேட்குற ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி பற்றி நம்ம யார் கேட்டுக்க செஞ்சு போகிறோம் கேட்டிங்கன்னா ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் ஹரிஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஐயோ சோயா பெப்பர் ஃப்ரைனா காரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த ரெசிபி க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு டெக்ஸ்சரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்குங்க. இந்த சோயா பெப்பர் ஃப்ரையில் நாங்கள் முக்கியமாக யூஸ் பண்ணது என்னென்னா தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச முந்திரி யூஸ் பண்ணியிருக்கோம். வேக வச்ச முந்திரி அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேக வச்ச முந்திரி நீங்கள் அரைச்சி ஊற்றும் போது இன்னும் டெக்ஸ்சர் வந்து க்ரீமியாக இருக்கும், ரிச்சாக உங்களுக்கு வருங்க. வாங்க இந்த அட்டகாசமான ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். எப்படி போயிட்டுருக்கு கேட்டீங்க? சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம வந்து சோயா பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே சரி, ஓகே. அப்போ பேசிட்டே பண்ணலாமா? கண்டிப்பாக சரி. ஸோ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, ஃபஸ்ட்டு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே தான். சரி, ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, சூடாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சோம்பு போடுறோம். சரி, அடுப்பு நல்லா சூடாகிடுச்சு. போட்டோன்னே இப்போ பவர் வரும். என்ன வரும்? பவர் நல்லா புரிஞ்சு வருது தான் சொல்கிறாரு அவர். ஆமாம். அடுத்தது பூண்டு, இடிச்ச பூண்டு ஒன்று போட்டாச்சு. லைட்டாக நம்ம வதக்கிறோம். நம்ம பச்சை கருவேப்பிலை போட்டாச்சு நம்ம. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம சரி, இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். கையில் போடுங்க, உங்கள் கையில் போடுங்க. நானே போட்டுருவா? ஆமாம், 4 இன்க்ரீடியன்ட் நீங்கள் போட்டால் தான் நச்சுன்னு வரும்ல. ஐயோ, நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்காரு. ஆமாம், நல்லா பொடி. இதை மேட்ரு அப்படி இல்லை, அந்த பூண்டு வதக்குறோம்ல, கிட்ட போனால் கண் எரிச்சல் வரும்னு சொல்லிட்டு என்னை போட சொல்கிறாரு. அதான் விஷயம். கண்டுபிடிச்சிருக்கீங்க. 50% அதுக்குனாலே போதும். சரி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, இஞ்சி கொஞ்சம். இஞ்சி அண்ட் பூண்டு ரெண்டுமே. ஆமாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பூண்டு தாளிப்பாக போட்டிருக்கோம். அகைன் ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்க? என்ன காரணம்? அந்த ஒரு நான்வெஜ் ஃபீல் கிடைக்கிறதுக்காக செஃப் நாங்கள் போடுறோம். இப்போ இந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு பைட்டாக தெரியும். இது இப்போ கடிக்கிறதுக்கு இந்த கிரேவிக்கான டேஸ்ட் ஒன்று இல்லை, அதுக்காக பூண்டு போடுறோம். ஓகே. செஃப் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் சொல்லுவேன் 50% வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் நைஸாக சாப் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் போடுறோம். ஓகே. ஆனால் வெங்காயம் போடுற அளவுக்கு தான் தக்காளியும் போடுறோம். சேம் அளவு தான் போட்டிருக்கேன். ஓகே. இப்போ தக்காளி தனியாக அது பாட்டு வெந்துட்டு இருக்கு. செஃப் நம்ம வேக வச்சுட்ருக்கோம். இது தாண்டி சோயா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். ஓகே. சின்ன சோயா எடுத்துருக்கு, ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மெதுன்னு இருக்கும். இது ரொம்ப முக்கியம். சின்ன விஷயங்களை கவனமாக பார்த்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா அந்த தண்ணி எதுனா மசாலா இறங்காது. மசாலா இறங்கலைன்னா சாப்பிடும்போது சக்கையாக இருக்கு, என்னடா செஞ்சது நல்லாவே இல்லை அப்படி சொல்லி வீட்டில் வந்து திட்டுவாங்க. அப்புறம் கண்டிப்பாக. இப்போ நம்ம மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருந்துச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 3 போடுறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். சரி. அடுத்தது மிளகாத்தூள், காரத்துக்காக மிளகாத்தூள் போடுறாங்க. அப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டுருமா? ஆமாம் சார். சரி, 3 டீ போட்டுறோம். 3 டீ போட்டு தண்ணியை ஊற்றி சோயாவை கொஞ்சம் கொதிக்க விட்டுறோம் அவரை. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரேவி பக்குவத்துக்கு நம்ம வந்து 3 டீஸ்பூன் போடுறோம் சார். ஓகே. காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றோம் 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சரி இல்லை. ஆனால் இப்போ சம்மர் டைமு கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றது நல்லது. ஆல்வேஸ் நல்லது. அடுத்து தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் 6 டேபிள் ஸ்பூன் நம்ம தனியாத்தூள் போடுறோம். சரி, இந்த மசாலா போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் உடனே சோயா போடலாமா இல்லை காஷ்மீர் பேஸ்ட் போடணுமா? இல்லை செஃப், இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம சோயா வந்து கொஞ்சம் குக் பண்ணுறோம். இப்போ நம்ம காஷ்மீர் பேஸ்ட் போட்டால் குக் ஆகாது சோயா. ஓகே. உள்ள மசாலா ஏறாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சோயா குக் பண்ணுறோம். சரி. அதுக்கப்புறம் காஷ்மீர் பேஸ்ட் போடுறோம். சரி. அப்போ ஆரம்பிங்க. தண்ணி ஊற்றுங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சோயா போடுவோம். சோயா போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி நம்ம வந்து அரைச்சி முந்திரி பேஸ்ட் உள்ள போடுறோம். அதை போடுறோம். ஃபைன். இன்னொன்று அந்த 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 வெங்காயம் தக்காளியோட அந்த தாளிச்ச அந்த எண்ணெயோட அந்த மசாலா போட்டு பரட்டி தண்ணி லைட்டாக குக் பண்ணும்போது அந்த மசாலா எப்படி வருது பாருங்க. மசாலா வந்து நீங்கள் ஒரு பேஸ்ட்லாம் போட்டு குக் பண்ணும்போது வேகிற தன்மை வேறு, டைம் எடுக்கும். அதுவே வந்து அந்த சூடான எண்ணெயில் போட்டு மசாலா குக் பண்ணும்போது டக்குன்னு வந்துடும். நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் செஃப். நம்ம ஸ்லோ பண்ணிட்டு நம்ம வந்து சோயா போட்டுடலாம். ஓகே.
இப்போ நம்ம சோயாவை எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உள்ள மசாலா நல்லா உள்ள இன்னரில் குக் ஆகும். அப்போ உங்களுக்கு மசாலா நல்லா பைண்ட் ஆகும். உடனே நம்ம தண்ணி ஊற்றிடுவோம்னா ஒரு 1 மினிட் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா இருக்கும். ஓகே. எஸ் சார், எஸ். அப்போ தான் அந்த காரத்தன்மைலாம் அதில் உள்ளே ஏறும், சென்ட்ரல் ஏறும். சரி. இதை போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம் சார். எவ்வளோ நம்ம குக் பண்ணோம் அவ்வளோ டெண்டராகவும் அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ மசாலா உள்ளே ஏறும். இதுக்கு பிறகு தான் முந்திரி பேஸ்ட் போடணுமா? இதுக்கு மேலே தான் முந்திரி பேஸ்ட் போவோம் சார். நம்ம முந்திரி பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தயிர் ஊற்றுறோம் நம்ம இதில். இப்போ நம்ம சோயா வந்து முங்குற மாதிரி இருந்தால் போதும் சார் நம்மளுக்கு தண்ணி. நான் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றல நம்மளுக்கு. எதுக்குன்னா அந்த உள்ள நல்லா கொதி ஆகணும், மைண்ட் ஆகும். நிறைய தண்ணி ஊற்றினா லூஸ் ஆகிடும். நம்ம ஃப்ரைன்னு சொல்லியிருக்கோம். ஆமாம். இப்போ ஃப்ரைன்னு சொல்லும்போது அதில் செமி கிரேவி பக்கம் செமியோட கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் ஃப்ரைனா. அந்த பக்கத்துக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி அளவாக ஊற்றி நம்ம குக்கார வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே, டன். அப்போ எனக்கு வெந்த பிறகு காட்டுங்க. ஓகே. ரைட் செஃப். இப்போ வந்து கிட்டத்தட்ட 75% வந்து சோயா நம்மளுக்கு வெந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ அந்த நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வத்திருச்சு உங்களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முந்திரி அரைச்சி பேஸ்ட்டை போடுறோம். சரி, டன். இன்னொன்று, அந்த முந்திரி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது வேக வச்ச முந்திரி தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால பச்சை முந்திரினா ஃபஸ்ட்டே போடுற மாதிரி இருக்கும். இந்த வேக வச்ச முந்திரி போடுறதுனால அந்த 75% அளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம போடுறோம். இது ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ உடனே உங்களுக்கு வந்து கிரேவி வந்துடும். ரைட். ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரம் வரணும், ஸ்டெப்பு ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் லார்ஜ் ஸ்கேலில் பண்ண முடியும். இதெல்லாம் ஈஸி ஸ்டெப் பக்கம். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்கள் சீக்ரெட்லாம் சொல்கிறதுக்கு நன்றி. கொஞ்சமாக இது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். எஸ் சார். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணியாச்சு. அதையும் ஊற்றிடுறோம் நம்ம. ஓகே. சூப்பர். இப்போ ரெடி ஆகிட்டாரு. அவ்வளோதான். ஓகே. இதை வச்சிடலாம். இப்போ நம்ம கலந்துடலாம். இப்போ நல்லா அப்படியே கொஞ்சம் க்ரீமியாக மாறும். அந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டெக்ஸ்சரே நல்லா மாறுது. அதாவது இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த இட்லி தோசையெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். எஸ். ட்ரையாக இருந்தால் ஸ்நாக்ஸ் பக்குவம் ஆடும். எஸ் சார். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது அந்த க்ரீமி டெக்ஸ்சர் சொல்லுவாங்கல்ல, அந்த பக்குவத்தில் வந்துருக்கு. எஸ் சார். சரி, இப்போ தயிர் எப்படி ஆட் பண்ணுவோம்? எப்போ ஆட் பண்ணுவோம்? ஜஸ்ட் இன்னொரு 30 செகண்ட்ஸில் தயிரை நம்ம உள்ளே ஆட் பண்ணுறோம். சரி, ஓகே. தயிர் வந்து இந்த முந்திரி பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே போடலாமா? போட்டால் உங்களுக்கு திரி ஆகிடும் உங்களுக்கு தயிர். அதனால தான் நான் முந்திரி பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் தயிர் போடுறேன் சார். எதுக்காக இந்த கேள்விலாம் கேட்குறேன்னா நீ கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா எண்ணெயிலேயே நீங்கள் தயிரை போட்டு குக் பண்ணும்போது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சரி, ஓகே. போட்டலாமா? நம்ம உப்பு போட்டுடலாம் சார். உப்பு இந்தாங்க. அடடா, இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் கொடுக்கும்போது அந்த 2 சப்பாத்திக்கு 3 இடியப்பத்துக்கு 4 இட்லிக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா சாப்பிட்லாம். இப்போ தயிரை வந்து ஊற்றலாம் சார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தயிரை ஊற்றியாச்சு. நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா பக்குவம்? அந்த கிரேவியோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி அரைச்ச அந்த பேஸ்ட் என்ன இருக்குமோ அந்த மாதிரி பக்குவத்தை வந்துருக்கு. நல்லா வந்துருக்கு. ஜீரகத்தூள் நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் போடுறோம் சார். ஓகே. ஓகேங்களா? மிளகுத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ஒருத்தவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்து. நான் எக்ஸ்ட்ரீம் காரம்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இந்த மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்ட பிறகு நம்ம வந்து ரொம்ப நாள் குக் பண்ணுறோமா? எப்படி, என்ன விஷயம்? ஒரு 4 பெரட்டு பெட்டுறோம். இப்படி அப்படி ஒரு 4 பெரட்டு பெட்டுறோம். ரெடி ஆகிடுவார். அவ்வளோதான். இப்படி ஒரு 4 இப்படி ஒரு 4 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கொத்தமல்லி. எப்பவுமே அது இல்லாமல் இல்லைல்ல? ஆமாம். எஸ். நைஸ். அந்த கிரேவி பார்க்கும்போது அந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நைஸ். இது டேஸ்ட் பண்ணலாமா? எஸ் சார். கண்டிப்பாக சார் கொடுக்கலாம். ரெடி. இப்போ ரெடிங்க. சுட இருக்கு. இது எதுக்காக தனியாக சாப்பிட்றோம்னா காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த சுண்டல் சாப்பிட்டு பழகிருப்போம் வண்டிகளில். ஆமாம். எனக்கு பார்க்குறது சின்னதாக இருக்கா, கொஞ்சம் மேலே வெங்காயம் போட்டு அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. சூப்பராக இருக்கும். அதாவது அந்த மெதுவாக இருக்குன்னு சொல்லிங்களே. ஆமாம். பஞ்சு போல். ஆமாம். அந்த சோயாவை நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு போல் பார்க்கும். காரம் வந்து அந்த 2வது டேஸ்ட்டு, அதாவது இங்கே சாப்பிடும்போது தெரியல, இங்கே அந்த தொண்டைக்கிட்ட வரும்போது தான் அந்த காரத்தன்மை லைட்டாக அப்படி தெரியுது. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இடியாப்பத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். எதெல்லாம் சாஃப்டாக இருக்குமோ அந்த இடியாப்பம், தோசை, செட் தோசை, இட்லி, அதுக்கெல்லாம் பட்டை கலப்போம். முக்கியமாக ஆப்பத்துக்கு மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக இருக்கும். இந்த பரோட்டாக்கு, சப்பாத்திக்கெலாம் 2வது தான். ஆனால்
அது ரெண்டாவதுனா அதுக்கும் நல்லாயிருக்கும், பட் சாப்பிட சூப்பராக இருக்கும். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்யூ. எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க. கண்டிப்பாக சார். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 10 பேர்லேருந்து 100 பேர்லேருந்து 1000 பேர்லேருந்து 10,000 பேர் வரையும் நாங்கள் சாப்பாடும் சந்தோஷமும் சூப்பராக பண்ணி கொடுப்போம். எங்கள் டேக்லைனே பார்த்தீங்கன்னா சாப்பாடும் சந்தோஷமும், அதுதான் ஜனனி கேட்டரிங். என்னோட பேர் எம்எஸ் ஹரிஷ். என் கம்பெனி பேர் ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சர்வீஸ். என்னோட ஃபோன் நம்பர் 9840-703-703 96-553-42410. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சமைக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.